உன் பேர் என்னடி? தேன்மொழி. தேனு நக்குன இனிப்பியலோ? Hi friend and welcome to another episode of Self Torture. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு வந்து என்ன ரேஜ் பெயிட் பண்ணுங்க, என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி அனாய் பண்ற மாதிரி வீடியோ போட்டோ ஏதோ ஒண்ணு எனக்கு அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு 0ல இருந்து 10க்குள்ள எவ்வளவு on 10 ரேஜ் பெயிட் அது அப்படின்னு நான் வந்து ரேட்டிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஏன் கேட்டிருந்தேன்னா நோ ரீசன். நீங்க வந்து என்ன அனுப்பிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ணா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. சங்கீதா அண்ணி என்ன இவ்வளவு சீக்கிரமா போடுறீங்க எடிட்டர், உங்க கிரியேட்டிவிட்டி புரியுது, பட் வெயிட்டிங்ஸ் பண்ணுங்க, நான் அதை ரேட்டிங்ஸ் பண்ணணும். அண்ணா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. சங்கீதா அண்ணி மேலதான் தப்பு. எலெக்ஷன் டைம்ல வேணும்னு பண்றாங்க. டிஎம்கே தான் காரணம். லோகேஷ் கனகராஜ் கூட படம் நடிச்சதுனாலதான். அது விஜயே இல்ல, அவரு ஏஐ. இப்ப வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம், ஏன்னா அப்பதான் ஆடியோ எஃபெக்ட் இருக்கு. Maman dit travailler c'est bien, bien mieux qu'être mal accompagné, pas vrai. எடுத்த உடனே ஏங்க இதையெல்லாம் போடுறீங்க, நான் அதை வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில சுத்திட்டு இருக்கேன். இது வந்து என்ன ரேஜ் பெயிட் பண்ணதை விட 10 on 10 ரேஜ் பெயிட் டு விஜய் ஃபேன்ஸ் ஒன்லி. விஜய்னா தான் வந்து ரேஜ் பெயிட்டிங் ஹிஸ் ஃபேன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது வந்து 10 on 10 ரேஜ் பெயிட் ஃப்ரம் விஜய்னா டு விஜய்னா ஃபேன்ஸ். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தாங்க இருக்கு. சாஃப்ட் லான்ச் ஹார்ட் லான்ச் பண்ற வயசா இது. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. போக போக இதுவே திருப்பி வந்துச்சுன்னா வேணா பேசலாம். தவறான விஷயங்களை பத்தி நாங்க பேசுறது இல்ல. அடுத்து ரேஜ் பெயிட் வீடியோ வித் ட்விஸ்டா. ஐயோ அண்ணன் இல்ல நான் ரேஜ் பெயிட்னு கேட்கும் போதே அண்ணனை எனக்கு அனுப்புவீங்கன்னு தெரியும். மீ ஆன் த மெட்ரோ, உமன் பிஹைண்ட் மீ, can you step back a bit, you keep touching me. ஓ அண்ணா ஏதோ பண்ணிட்டாங்க. ஓ I'm touching you, you heard me, you were the one touching me, I've got everything on camera, I'll post it on the internet, please, but before that say cheese. Oh அண்ணா மாஸ் காமிச்சிட்டாரு. The world of claims only proof protects the innocent. All eyes on Kerala. இத பத்தி நான் இங்க அரையும் குறையுமா பேச விரும்பல. ஆல்ரெடி பேசி வந்து ஒரு வீடியோல பேசிட்டேன். சோ அத போய் பாத்துக்கங்க. இந்த அண்ணாவை எதிர்த்து பேசினாலே நான் ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஆயிடுவேன். அதனால இந்த வீடியோல இத பத்தி நான் பேச வரல. பட் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் கிளைம்ஸ் ஒன்லி ப்ரூஃப் ப்ரொடெக்ட்ஸ் இன்னசென்ஸ். உலகத்துல இருக்கிற எல்லாமே ஃபேக் கிளைம்ஸ் தான்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கிறது. அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃபேக் கேஸ் ஜெண்டர்ல இருந்து நான் பேசக்கூடாது. இதை பத்தி அண்ணா எதிர்த்து நான் பேசலங்க. அண்ணா வந்து மென்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்டோட தலையா இருக்காரு. இவரை பத்தி நம்ம பேசக்கூடாது, அடிச்சிருவாங்க. அடுத்து போலாம். இந்த பிரச்சனையை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அண்ணனை பத்தியும் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். வாங்கின அடி போதும் எனக்கு. இன்சல் கூட்டம் வண்டி பிடிச்சு வந்துருவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் இட். நெக்ஸ்ட், give me one reason why girls shouldn't go outside. that good reason. சரிசமமான ஒரு அந்தஸ்தும் ஸ்டேட்டஸும் இருக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சனாதன தர்மத்துல எப்பவும் பெண்களுக்கு ஆண்களோட சரிசமமான ஸ்டேட்டஸே கிடையாது. ஆண்களை விட பெண்களை ஒரு படி மேலதான் எல்லாரும் வச்சு பார்த்திருக்காங்க. ஒரு படி மேல வச்சனாலதான் அப்படியே கூட சேர்த்து எரிச்சு கொழுந்து விட்டு குளிர் காஞ்சிருக்காங்க. we will watch. அவ்வளவு சீக்கிரம் நம்ம ரேஜ் பெயிட் ஆக கூடாது. we will watch. ஆத்துக்குள்ளேயே இருக்கா, வெளியிலேயே அனுப்புறது இல்ல. இதெல்லாம் ஒரு எம்பவர்மெண்டா அப்படின்னு கேட்டா, தங்க கட்டி நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் அந்த தங்க கட்டி கம்பேரிசனா. எனக்கு விஷுவல்ஸ் ஞாபகம் இல்ல, இப்ப ஞாபகம் வந்துச்சு. பாக்கலாம். கட்டிய வெளியில வச்சானா யாராவது ஒருத்தன் திருடிட்டு போயிடுவானோ இல்லையோ. ஸ்திரீகள் தான் குலத்தை காப்பாற்றக்கூடியவா, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடியவா. அவாதான் ஒவ்வொரு ஆத்துக்கும் மகாலட்சுமியா இருந்து அந்த குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஸ்திரீகளை வெளியில அவ்வளவு சீக்கிரம் காமிச்சிருவாளா? புத்தி ஜாகிரதையா தானே வச்சுப்பா. இவ்வளவு பெரிய அரிய பொக்கிஷமா இருக்கக்கூடியவாள ஜாகிரதையா வச்சு பாத்துக்கணும் இல்லையா? இந்த லேடிஸ் அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு வெளில அமிச்சு சேனல்ல பேச விட்டாங்க? வீட்டுல வச்சு பூட்டி இருக்க வேண்டியதான. தங்க
கம்பியாச்சே இந்த பெண்மணி. There are so many things wrong here. The thing is, நான் ஒரு லிவிங் மூவிங் ஹியூமன் பீயிங், ஒரு உயிரினம். நான் வந்து இன்னனிமேட் தங்கம் கிடையாது, ரோட்ல போடுறதுக்கும் வீட்டுல வைக்கிறதுக்கும். எனக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அந்த மூளைக்குள்ள சிந்தனைகள் இருக்கு. வெளில போகணும்னு எனக்கு தோணும், தங்க கம்பிக்கு தோணாது. எனக்கு தங்கமா இருக்க வேணாங்க, என்னை பொத்தி யாரும் பாதுகாக்க வேண்டாம். இந்த புள்ளைய பொத்தி பாதுகாத்துக்கங்க. இவங்க தானே சொல்றாங்க வீட்டின் மகாலட்சுமி, குலத்தை காப்பவர்கள் வீட்டுல வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கோங்க. Do not send her to this channel again. என்னால இதை பார்த்து ரேஜ் பைட் ஆயிட்டு இருக்க முடியாது. 10 on 10 OG rage bait. Very good. Whoever sent me this, very good. 2-3 பேரு as usual மெயில் ஐடி பிளர் பண்ணுங்கலாம் சொன்னீங்க. பிரச்சனை வர வேணாம், நான் யார் மெயில் ஐடியுமே காட்டல, நீங்க அமிச்சது மட்டும் தான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். பியூட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராதீங்க, அது மட்டுமே முக்கியம் இல்ல அப்படின்னுட்டு. ஏமா நீ வந்து ஒரு காய் கடைக்கு போயிட்டு ஒழுங்கா நீ ட்ரெஸ் பண்ணாம ஒரு 5 நாள் குளிக்காம அப்படியே கலைஞ்ச தலையோட பல்லு விளக்காம அப்படியே வந்து கண்ணுல வந்து தூங்கி இருந்துச்சு அந்த அழுக்கு இருக்குமே, அதோட கொட்டாவி வச்ச வாயோட நீ போனேன்னு வச்சுக்கோவேன் காய்கறிக்காரனுக்கு, அப்பனே உன்னை அடிச்சு துரத்திடுவான். இந்த உலகமே என்னன்னா பியூட்டியாலதான் இயங்கிட்டு இருக்கு. சோ பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, பியூட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீ நான் கேட்கிறேன், பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ட், பியூட்டிக்கு பெருசா நீங்க தான் வேல்யூ கொடுக்க மாட்டீங்களே, நீங்க குளிக்கிறீங்க, நீங்க ஏன் வந்து தலை சீவுறீங்க, அழகா இருக்கணும் தானே, சும்மா பேசக்கூடாது. எதையாவது பேசுறது பெரிய அறிவாளியாட்டும் சயின்டிஸ்டாட்டும். நீங்க கேட்பீங்க கமெண்ட்ல, நீ பெரிய சயின்டிஸ்ட். ஆமா, நான் சயின்டிஸ்ட் தான். ஆமா, ஏன்னா என்னால நிறைய விஷயம் பண்ண முடியுது, அது உன்னால பண்ணவும் முடியல, பண்றவனை பார்த்து பேசாமையும் இருக்க முடியல. அப்ப நம்ம உன்னை வந்து என்னன்னு கேட்கலாம். குளிக்கிறது is not part of beauty, it is hygiene, basic hygiene. குளிக்காம தலவாராம கண்ணுல அழுக்கோட hygiene. குளிக்கிறது, நகம் வெட்டுறது, கண்ணை கிளீன் பண்றது, காதை கிளீன் பண்றது, ஹைஜீன், சுத்தம். அதுக்கு பியூட்டின்றது அழகு. ஆமா, நான் சயின்டிஸ்ட் தான். ஜோக்ஸ் பண்ணாதீங்கக்கா, ஜோக்ஸ் தான் எல்லாமே. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அழகா ட்ரெஸ் பண்ணா மட்டும்தான் உங்ககிட்ட அவன் சகஜமா கூட பேசுவான். இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம். இதுவே உங்களுக்கு தெரியலனா நீங்க தான் ரொம்ப பியூட்டி ரொம்ப முக்கியம் இல்ல. அப்புறம் ஏங்க பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பாக்குறீங்க? பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தாதான் என் வீடியோஸே சஜஷன்ல வரும். நீங்க ரொம்ப செயின்ட் மாதிரி இருக்கீங்கல்ல, துறவி மாதிரி இருக்கீங்கல்ல, அப்ப அதுக்கான வீடியோஸ் தான் நீங்க பார்க்கணும். ஒரு பியூட்டி பிளாகர் கிட்ட வந்து பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்றேன்னா அப்ப நீ தான் பெரிய முட்டாள். அதை மாத்திக்கோ. பியூட்டி பிளாகர் கிட்ட பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் தராதுன்னு சொல்றியே, ஏதாச்சும் அறிவு இருக்கா? என் வேலையே பியூட்டி பத்தி பேசுறதுதான். அண்ட் இந்த உலகம் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா போயிருந்தாங்கன்னா கிரேட் ஆர்குமெண்ட். குளிக்கிறதையும் பியூட்டியும் கம்பேர் பண்ணி நான் சயின்டிஸ்ட் தான் சொல்லி மொக்க வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரேஜ் பைட், செகண்ட் ஹாஃப் ஃபேக்ட்ஸ் இந்த ரீல். சோ நான் இது வந்து 5 on 10 கொடுக்கிறேன். If you want to see this content, watch this video till end. Before that, go to your kitchen. Bring a glass of water. Irukku already. If you want to see this content, அதவும் தலையில ஊத்திக்கோ. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரியா? அவ்வளவு திமிராயிடுச்சா? அடுத்து எப்படி இருக்கோ மேரிட் லைஃப்? எனக்கு பிடிக்கல. அவன் டைவர்ஸ் பண்ணி 3 months ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். I think next month marriage. Oh, hope you have a better luck this time. Thankful. Excuse me, நீங்க இந்தியன் தானே? Yes, but நாங்க இங்க செட்டில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதான் நம்ம பண்பாட்டை மறந்துட்டு காதலையும் கல்யாணத்தையும் இப்படி கேவலமா பேசுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்ன்றதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க வெக்கமா இல்ல? அண்ணனோட ரியல் லைஃப்க்கு நம்ம மூவி பேரலல்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. இவர் டிவோர்ஸ் வாங்குனதுக்கே வெக்கமா இல்ல நீங்க கேட்டிருக்காரு. பட் the things Anna is doing now, I am not going into that. பட் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, டிவோர்ஸ் வாங்காதது அவங்க இஷ்டம். செட் ஆகலைன்னா டிவோர்ஸ் வாங்குறது தான் நல்லது. இவர் வந்து வெக்கமா இல்ல, தமிழ் கலாச்சாரம் அப்படி பேசுறது வந்து அப்ப அப்படி பேசிட்டு இப்போ நீங்க டிவோர்ஸ் வாங்குறீங்க அப்படி காமிக்க வராங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோல இப்படி டிவோர்ஸ் பண்றியே வெக்கமா இல்ல அப்படி
அப்படி கேட்டிருக்காரு. இன்னொரு வீடியோல குட்டப்பாவாடை போட்டிருக்க, உங்களுக்கு தான் அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு ஜட்டி அப்படி கூட தான் பேசியிருக்காரு. அவரே தான் வந்து இப்போ சிங்கப்பெண்ணே கதவை உடைச்சுக்கிட்டு வெள்ளவான்னு சொல்றாரு. எவ்ரி மூவி எவ்ரி ஆக்டர் அப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த டைலாக் தான் பேசுவாங்க. அப்ப எந்த டைலாக் பேசினா தியேட்டர்ல கை தட்டுவாங்களோ, மக்கள் எதுக்கு கை தட்டுவாங்களோ, எதை காசு கொடுத்து பார்க்க விரும்புவாங்களோ அதை தான் பேசுவாங்க. இந்த படத்துல அவங்க பேசுறதெல்லாம் வந்து அவங்க உண்மையான பர்சனாலிட்டி நம்பணும்னா நம்ம தான் பைத்தியக்காரங்க. அதனால அண்ணன் இங்க பேசினதும் அவரோட ஸ்டாண்டான்னு நமக்கு தெரியாது. பிகில்ல வெளிய வா உலகத்துக்கு முகத்தை காட்டுன்னு சொன்னது அவர் ஸ்டாண்டானோ நமக்கு தெரியாது. ஏன்னா he was acting. அந்த டைம்ல எது விற்பனையாகுமோ அதை வியாபாரம் பண்ணிருக்காங்களே தவிர இதை வச்சு அப்ப அப்படி பேசி இப்ப நீங்க டிவோர்ஸ் வாங்குறீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. டிவோர்ஸ் வாங்குறது தவறு கிடையாது. டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அஃபேர்ல இருக்கிறது தான் தவறு அப்படின்னு நான் இந்த படத்துல இருக்கிற விஜய் நான் கிட்ட சொல்ல விரும்புறேன். இது ரேஜ் பெயிட்லாம் இல்ல. இத பாக்குறவங்களுக்கு தான் ரேஜ் பெயிட் ஆகி என்னை இங்க அடிச்சு ட்விட்டர்ல அடிச்சு கிளறுங்கடா அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க. பட் நான் அண்ணாவை பார்த்து எதுவுமே சொல்லல. அண்ணா வந்து தங்க கம்பி. ஓகே, நான் எதுவுமே சொல்ல அண்ணா பத்தி. நெக்ஸ்ட் ரீல் ஜெமினையா. ஜெமினை said calling out Manichov is like trying to roast a self-aware meme. ஓ, என்ன ரோஸ்ட் பண்ண சொல்லி ஜெமினைட்ட கேட்டீங்களா? வாவ். She usually beats you to the punch by calling herself cringe first. உண்மை. யாரு என்ன அடிக்கிறதுக்கு நானே என்ன அடிச்சுக்குவேன். வெரி குட். ஓல்ட் மனிஷோஸ் கிரிஞ்ச பார்த்துட்டு இந்த லைனை சொல்லிருக்கு. மனிஷாஸ் சேனல் is the digital equivalent of that one friend who tells 20-minute story about getting a paper cut and expects a standing ovation. Her thumbnail say I expose myself. Oh, Manicho exposed video. But the video is just her sitting in a room yelling at a camera about why her hair looks weird today. நான் ஒரு பெண்மணி சேனல்ன்றனால இவங்க என்ன இந்த கேட்டகரியில போட்டுருச்சு கூகுள் ஜெமினை. என் ஹேரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணதில்ல. இப்ப கூட அசிங்கமா தான் இருக்கு. I don't fucking care. Next, we get it, you're quirky, but your neighbors definitely think you're I am quirky. இப்ப கூட I don't care about my hair சொன்னேனே. Layers of self awareness இருக்கீங்க. The content is basically a greatest hits of things that happened 3 months ago on Instagram. Step 1, react to a reel everyone has already seen. உண்மை. இப்ப நம்ம பார்த்த விஜய்னா ரீல்ஸ்லாம் கூட ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அதை இப்ப அனுப்பி அதை நான் இப்ப பார்த்து நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ வெளியே வரும். அதுக்குள்ள அடிச்சு மாஞ்சு ஓஞ்சி எல்லாம் தூங்கிடுவாங்க. அப்பதான் நான் வீடியோ போடுவேன். So correct. Add a Sigma or Tinder keyword in title for the algorithm. Yeah, Tinder video போட்டேன், Sigma video போட்டேன், ஃபுல்லா திருடிட்டான். என்னோட ஃபீடு ஃபுல்லுத்தையும் வந்து இப்ப நீ ஏஐக்கு ஃபீட் பண்ணிட்ட என்ன ரோஸ்ட் பண்ண சொல்லி. அடுத்து ப்ராஃபிட் தான் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க ஐயா. It's less of a YouTube channel and more of a diary of someone who really needs to put their phone down for more than 25 hours. Valid. அடுத்து most people hide their middle school faces. Manisha just puts a paid partnership tag on us. என்னை நான் எம்பாரஸ் செய்வது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, நான் வந்து ஆடுக்குள்ள கொண்டாந்து பண்ணிருக்கேன். நான் பண்ணதில்லைன்னு தான் நினைக்கிறேன். So no, இது வந்து அவுட் ஆஃப் ஃப்ரீ வில் பண்ணிட்டு இருக்கோம். Manisha's videos are the only place where you can find a 25-minute deep dive into men's problem. Okay, followed immediately by a rant about her own bangs. திருப்பி வந்து பெண்கள்னால girls complaining about hair அப்படி என்ன ஸ்டீரியோடைப் பண்ணிடுச்சு ஜெமினை. நான் கக்கா போறத பத்தி கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ என்ன ஆனா ஸ்டீரியோடைப் பண்ணது எனக்கு பிடிக்கல. So chaotic fever dream with better lighting. நல்லா இருக்கேங்க. பயோவா வைக்கலாம் போலயே. chaotic fever dream with better lighting. இதுவும் வேற ஏதாவது யூடியூப் சேனல்ல இருந்தா ஏஐ திருடி இருக்கும். அதனால நான் வந்து அதை வைக்க மாட்டேன். ஏஐ கிச்சன் நீங்க கேட்கறதுக்கு பதிலா என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானே என்ன பெட்டரா ரோஸ்ட் பண்ணிருப்பேன். அது சொல்லிச்சுல்ல செல்ஃப் அவேர் மீம்னு. எக்ஸாக்ட்லி that's exactly what I do here. அதனால இது ரேஜ் பெயிட்லாம் இல்ல. நீங்க இத பண்ண ஒரு ஏஐ கிட்ட போய் கேட்டனால 10 on 10 ரேஜ் பெயிட். இந்த ரோஸ்ட் வந்து ஒரு 3 on 10 ரேஜ். ஐயோ, another round of gym boys. I cannot do this shit. அந்த வீடியோ வந்து நல்லா போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த வீடியோ நல்லா போகல. ஆனா கமெண்ட்ஸ்ல வந்து அழுகுறாங்க. நான் வந்து ஜிம்முக்கு போகாதீங்கன்னு சொல்லல, உங்க பாடியை ஃபிளெக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. அந்த வீடியோலயே பாடி பில்டிங் பண்ணதுக்கு வாவ் சூப்பர் அப்படி சொல்லி கை தட்டிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி லைன் எதுக்கு? உங்க வாழ்க்கை மட்டமா இருக்கிற மாதிரி எதுக்கு காமிச்சு ஒரு கண்டென்ட் போடணும்னு நான் கேட்டேன். அதுக்குள்ள வந்து நான் இழந்த வலி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து யூ ப்ரூவ்ட் மீ ரைட். லைக் இந்த கான் பால்ஸா இருக்காங்க இவங்கெல்லாம்னு.
Anyways, I'm not gonna talk about this again. அதான் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு பேச போறது இல்ல. என்னமா போட்டோ குட்டி உன் பேர்ல பட்டா போட மாதிரி பேசிக்கிட்ட இந்த பாரு குட்டச்சி தர மறுவாதி கெட்டு போகும்டா. நீ குட்டச்சி தானே அதான் உனக்கே தெரியுங்க. என்னமோ பணமர வசத்துக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்ட நானே கும்பிட்டு இருக்கேன். இனிமே உன்னை சந்திக்க கூடாதுன்னு. இது என்ன ரேஜ் வெயிட் பண்ணுன்னு எந்த நம்பிக்கையிலானவனே. திஸ் இஸ் ஃபன்னி பட் குட்டி ரேஜ் வெயிட். ஏன்னா நான் குட்டிச்சி கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட் உள்ள பெண்மணி. நான் குட்டிச்சி கிடையாது. ஐ எம் ஆக்சுவலி பிரிட்டி டால், லைக் நாட் சூப்பர் டால் பட் ஆவரேஜ் டால். இது ரேஜ் வெயிட்லாம் இல்ல, பட் என்ன குட்டச்சின்னு சொன்னதுக்காக 2 on 10 ரேஜ் வெயிட். அடுத்து டியர் மணி, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ காட் த கட்ஸ் டு கன்வே திஸ் டு யூ நவ். ஹோப் யூ லிசன் டு திஸ் வித் லவ். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. வெரி குட் கிரியேட்டிவிட்டி குஹு. குஹு வெரி குட் கிரியேட்டிவிட்டி. ஐ லைக் திஸ். 0 on 10 ரேஜ் வெயிட். இது வந்து ஒரு சாலிட் 7 on 10 ஜாய் வெயிட். அடுத்து ஏன்டா அப்படி முடி வச்சுக்கிற? ஏன்டா போய் வெட்டுற போடா. அடே போடா போடா போய் வெட்டுற முடி வெட்டுற போடா. அண்ணா இதுக்கு மேல வெட்ட எதுவும் இல்லன்னா இருந்த எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஆல்ரெடி. உங்க வீட்லயும் எல்இடி டிவி வாங்கிட்டீங்களா? ஆமாமா. எங்க வீட்லயும் டிவி வாங்கிருக்கோம், புது டிவி. உங்க வீடா? ஆமாப்பா, எங்க வீட்ல தான். உங்க மாப்பிள்ளை வீடு. மா, இப்போல்லாம் நான் சமைக்க கத்துக்கிட்டே தெரியுமா? உங்க மருமகன்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சமைச்சு தரேன். ஏமா சீக்கிரம் போற? 2 நாள் இருந்துட்டு போமா. ஐயோ, உங்க மருமகன் நான் இல்லாம கடையில சாப்பிட்டுட்டு இருக்காருப்பா. நான் போய் தான் அங்க எல்லாம் பண்ணணும். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. ஏமா மூச்சுக்கு 300 தடவை எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறியே. ஒரு காலத்துல இந்த வீட்டுல நீ யாருன்னு மறந்துட்டியா? அப்பப்பா வேணப்பா வச்சுக்கோமா. grown as women 3 கண்ண வரான்னு காஞ்ச சோரோட்டின்னு இருக்கீங்க. உன் வீடுமா, எங்க வேணாலும் படு, ஓடி ஆடி விளையாடு. உன்னை கேக்குறதுக்கு யார் இருக்காங்க? கல்யாணம் வேணாம்ப்பா. ஓடி ஆடி விளையாடு. who talks like that? கல்யாணம் பண்ணி நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு என்ன வரட்டி விட்டுருவீங்க. அப்புறம் நான் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. கல்யாணம் ஆனாலும் இது உன் வீடுமா, எப்ப வேணாலும் போலாம் வரலாம். அப்பா அம்மா இங்கதான் இருக்கோம். அப்படி இருந்த பொண்ணுமா நீ. இப்ப உன் புருஷன் உன் வீடுன்னு ஓடுறல. கல்யாணம் ஆயிட்ட ஒரு பொண்ணு பிறந்த வீட்டையே மறந்துடணும்ப்பா. அம்மா நம்மளை விட்டு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா நம்மளை பாத்துக்க முடிஞ்சிருக்குமாப்பா? பிறந்த வீடு என்ன, புகுந்த வீடு என்ன, எல்லா இடத்துலயும் நான் உங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ் பண்ணுவேன்னா 2 நாள் இருந்துட்டு போங்க. அவர் சமைச்சு சாப்பிட்டுக்கு வர என்னங்க இது? ஐயோ, நான் வந்து ரொம்பலாம் அஃபெண்ட் ஆயிருக்க மாட்டேன். இந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டா பிறந்த வீட்டே மறந்துடணும், இதெல்லாம் நிறைய பேர் போடுறதுதான். இவங்களை நான் பாத்திருக்கேன். இவங்களை வச்சு ஒரு வீடியோ கூட போடலான்னு இருந்தேன். புருஷன் அடிச்சா பாசத்துலதான் அடிக்கிறாரு அப்படின்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆள் தான் நம்ம அக்கா. இவங்க அந்த ரீல் வந்து கமெண்ட்ஸ் மியூட் பண்ணி வச்சிருந்தாங்க நான் பார்த்தப்போ. இப்போ அது இருக்குமா இல்ல தூக்கிட்டாங்களான்னு தெரியல. இட்ஸ் வெரி ஓல்ட் ரீல். கிடைச்சா நான் காட்டுறேன். பட் இன்டீட் a rage bait. அந்த அடிச்சத வந்து அவருக்கு அக்கறையில தான் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு இது என்ன ரேஜ் பண்ண. அதனால I'll give this a 7 on 10. No, a lot of ladies know their husbands cheat. Who the fuck starts a conversation like that? I just sat down. Intuition. They know this man is என்ன ஆனாலும் சீட்டிங்லயே வந்து நிக்கிதே. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல சீட்டிங் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு. And cheating any decent human being irritate பண்ணனும். cheating on them. And you know what a lot of women do? They play the victim. Yes, he cheated on you. Play the victim. They are the victim, sister. He didn't just wake up one morning and cheat on you out of nowhere. He didn't cheat on you from the beginning. Yes, there are those type of men, put them aside. But you married a good man. So you have to ask yourself, how did I play a role in this? Take accountability. A lot of women don't do that. It's ego. So ladies, be honest with yourself. If you love your husbands, honest with yourself. நான் என்ன பண்ணல, என் புருஷன் என் மேல சீட் பண்ணிட்டாரு. யாரே நீங்கள்? இவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஹாப்பி செகண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து என் புருஷன் மேல நிஜமாலே அக்கறை இருந்துச்சுன்னா நான் இன்னொரு 2 பேரை என் புருஷனுக்கு கட்டி வைப்பேன். அப்படி பேசுற அக்கா இவங்க. சோ இவங்களையும் எனக்கு தெரியும். இப்போ வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன தவறு செஞ்சனால அவர் சீட் பண்ணாரு அப்படி நினைச்சு நீங்க வருந்தணுமே தவிர நீங்க விக்டிம்லாம் கிடையாது. 10 on 10 rage bait. 10 on 10. ஜாதி ராஜா சௌந்தர்யா ரெடியா? பக்க வர்ஷி டேக். வீரா ராஜ வீர சூரா தீர சூரா. இது வேற பாட்டா?
போச்சு. சரி திரும்ப வன்மோ. ராஜராஜ சோழன் நாள் இடையாளுக்காக சௌந்தர்யாக்கு ஃபுல்லா ராஜா மோட் ஒரே ரொமான்டிக் வைப்ஸ் தான். ஐயோ நான் ராஜா ராஜான்னு பாடினது இந்த ராஜாக்காக இல்ல, இந்த பிரிங் ராஜாக்காக. ஹிமாலயா ஆன்டி ஹேர் இது ரேஜ் வெயிட்லாம் இல்ல, பீக் இன்டகிரேஷன். ஆட்னு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்காங்க அக்கா, போட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேரு என் பேரை வச்சு மத்தவங்களை புள்ளி பண்றத பாக்குறேன். யாரையும் போய் புள்ளி பண்ணுன்னு நான் சொல்லல, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா போடுறாங்களான்னு பார்த்து சூதனமா இருந்துக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். Too late to talk about this, but yeah, யாரையும் கமெண்ட்ஸ்ல போய் புள்ளி பண்ணி நீங்க வந்து போடுறியா போடுறி இப்படி எல்லாம் நான் கேட்க சொல்லல. ஹோல்ட் யுவர் கிரியேட் ரெஸ்பான்ஸ், ஏன் நீங்க போடலன்னு கேக்குறது வேற, போடுறியா போடுறி இப்படி சொல்றது வேற. என் பேரை வச்சு ஏன் அதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரியல. இனிமே யாராச்சும் பண்ண பிளான் பண்ணீங்கன்னா டோன்ட் அபியூஸ் பீப்புள். பொண்ணு பார்க்க வந்தப்போ அந்த பொண்ணு ஷார்ட்ஸோட வந்தனால அண்ணன் இப்போ வந்து அண்ட்ராயரோட நிக்கிறார். இட்ஸ் தட் இட். ஆண் பாவம் இது என்ன கண்டெக்ஸ்ட் எனக்கு தெரியல, பட் ஆண் பாவம் பொல்லாதது கண்டெக்ஸ்ட் ஒன்லி இஸ் ஐ கெட். அந்த பொண்ணு ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு புடவை கட்டினால நான் லுங்கியோட வருவேன். ஈக்வாலிட்டி அப்படின்னு 10 on 10 ரேஜ் பைட் எடுத்துக்கோங்க. டியர் மணி ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச், தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ். என்னங்க ஐயா அபிஷியலா இருக்கிற இந்த ப்ரொஃபஷனல் பீப்புள்லாம் என்னைய ஃபாலோ பண்றீங்களா? ஓ ஐ know this. என் குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இல்லேடா. Why are people making these things bro? தாக்கல் பண்ணலடா, முழுக்க முழுக்க போலி ஃபேக். என் கையெழுத்து இல்ல, டேட்டிங் தப்பு, புகைப்படம் ஒட்டி இருக்கு. நீதிமன்ற ஆவணத்துல இதெல்லாம் வருமா? யாரோ என் பேர் பயன்படுத்தி என் கணவரோட அரசியல் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சி பண்றாங்க. டிஎம்கேவா யாரா இருந்தாலும் சரி, போதும், கோபம் தாங்க முடியலடா. உண்மை வெளியாகும், அடங்குடா, என் குடும்பத்தை தொடாதீங்க. Why is Vijayna just standing there like this? The AI லாம் வந்து this is the funniest shit I've ever seen. எங்க போனாலும் அண்ணனே வராரு. என்ன பேசுறது இதுக்கு மேல? ஒண்ணும் இல்லையா? எல்லாரும் ஏன் எனக்கு இது ஏன் அனுப்பிட்டு இருக்கீங்க? I don't want to talk about. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? போதுங்க ஐயா போதும். அண்ணன் ரேஜ் பைட் பண்றேன்னு அண்ணனை பத்தி என்ன பேச வச்சு என்ன குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. போதும். ஐ ஆம் ரேஜ் பைட்டட். யூ நோ எனக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஐ ஆம் பிரிட்டி ப்ரவுட் அண்ட் யா ஐ திங்க் that is it. Bye bye.